நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு என்பதை பார்க்கலாம். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பார்ப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டீங்கன்னா, கிரக பயிற்சியுடைய தாக்கமானது இந்த நேரத்துல தான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி விளைவுகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னி ராசி நேயர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போற்று அளவிற்கு தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு விளைவாக கண்டிப்பா இருக்கலாங்க. அதாவது இந்த மாதிரி விளைவுகளை நீங்க ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளாக கூட சந்திக்கலாம். சோ நிறைய நன்மை தீமை கடந்த ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்க போகிறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்குமா என்று நீங்களே எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டீங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த கிரக பயிற்சியின் தாக்கத்தால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படும். சோ என்ன நடக்கிறது என்பதை விரிவாக தெரிந்து கொள்ளுங்க. கன்னி ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய தலையெழுத்துல ஏதாவது நல்ல மாற்றம் நடக்க போகிறதா, நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குமா என்பதை தெரிந்து கொள்ளுங்க. கன்னி ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கையில படாத கஷ்டத்தை அனுபவித்து பல கஷ்டங்களை பார்த்து பல துரோகங்களை பார்த்து இப்ப தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு முடிவை எடுத்து தனக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருவாங்க. அதாவது சுயநலம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத ஒரு நபரா கன்னி ராசி நேயர்கள் எப்பொழுதுமே இருப்பாங்க. ஆனா கூட இருப்பவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சுயநலமாக யோசித்து தனக்காக யோசித்து கன்னி ராசி நேயர்களிடம் சுயமாக ஒரு விஷயத்தை செய்வாங்க, நிறைய துரோகத்தை செய்வாங்க. சோ இந்த மாதிரி துரோகங்கள் எல்லாமே கூட இருக்கவங்களே செய்யும் போது கன்னி ராசி நேயர்களாக அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனநிலை ஏற்படுங்க. இதனால அவங்க பார்க்கக்கூடிய வேலையை சரியா பார்க்க மாட்டாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனதிற்குள்ள ஆழமாக பதிவதால் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு தோன்றலாம். அதாவது கூட இருப்பவங்களே தனக்காக இப்படி செய்வார்களா, தன்னை இப்படி பேசுவார்களா என்ற எண்ணம் அவங்களுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகும். அதாவது தன்னை பற்றி மட்டுமே கன்னி ராசி நேயர்கள் எப்போதுமே யோசிக்க மாட்டாங்க. தன்னை சுற்றி இருப்பவர்களை நினைத்து அவர்களுக்கு என்ன செய்தால் சந்தோஷம், அவர்களுக்கு இது பிடிக்கும், இதை நம்ம வாங்கி கொடுக்கலாம் என்று நல்லது நினைக்கக்கூடிய ஒரு நபரா கன்னி ராசி நேயர்கள் எப்போதுமே இருப்பாங்க. ஆனா கூட இருக்கக்கூடிய குடும்ப நபராக இருந்தாலும் சரி, அதாவது கன்னி ராசி நேயர்களுக்கு பெரிய கஷ்டத்தை இந்த நேரத்துல கொடுத்து இருப்பாங்க. சோ இந்த கஷ்டத்தால் இப்ப கன்னி ராசி நேயர்கள் ஒரு முடிவை எடுத்து தனக்கான ஒரு வாழ்க்கை இப்ப வாழ்ந்து வராங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா சுற்றி இருப்பவர்கள் இன்னும் பேசுவதை தவிர்க்கவே மாட்டாங்க. அதாவது என்னதான் நீங்க நல்லதே செய்தாலும் சுற்றி இருப்பவர்கள் உங்களை குறை சொல்லி கொண்டேதான் இருப்பாங்க. சோ இதனால கன்னி ராசி நேயர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களின் பேச்சை நீங்க பொருட்படுத்தாமல் உங்களுடைய சொந்த அமைதியிலும் முன்னேற்றத்திலையுமே நீங்க கவனம் செலுத்துவதுதான் இப்போ உங்களுக்கு உரிய வழி. அதாவது கவனத்தை நீங்க வேறு பக்கம் திருப்பும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம், நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம், புதிய புதிய ஐடியா உங்களுக்கே கண்டிப்பா தோன்றும். சோ மன நிம்மதி இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே அதிகமாக தோன்றலாங்க. அதாவது தனக்காக எந்த ஒரு விஷயத்த செய்யலாம் என்று யோசிக்கக்கூடிய ஒரு நிதானமானது இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க. இதுவரை கன்னி ராசி நேயர்கள் நிதானமாக இல்லாமல் மன ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டத்தை நிச்சயமா அனுபவித்து வந்திருப்பாங்க. சோ அவ்வளவு கஷ்டத்தை தாண்டி இப்பதான் ஒரு நிம்மதியான நிலையில இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கன்னி ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை செப்டம்பர் மாதத்திலிருந்து கொடுக்க போகிறதா இல்லையா என்பதை நம்ம பார்க்கலாங்க. இந்த நேரம் உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க திருப்தியுடன் அதிக லாபத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேலை ரீதியா நிறைய லாபத்தை நீங்க நிறைய முயற்சி செய்து எதிர்பார்த்து இருக்கலாம். ஆனா நீங்க நினைத்த ஒரு லாபம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரொம்ப நாட்களாக நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயமே இந்த ஒரு விஷயமா இருக்கும் பொழுது ஆனா இந்த செப்டம்பர் மாதத்திலும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது. ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க முயற்சி செய்வதை கைவிடாமல் செய்வதுதான் நல்லது. வேலையில் பின்தங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம். நீண்ட நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு கடினமான சூழ்நிலை ஒரு சில கன்னி ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில பாதகமான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாதகமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது குடும்பம் ரீதியா நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையுமே நம்ம சொல்லலாங்க. அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு பாதகமான ஒரு வார்த்தையாக கண்டிப்பா இருக்கலாம்.
உதாரணமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுடைய பாதையில தடைகள் அல்லது மறைக்கப்பட்ட சிக்கல்களை உருவாக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு உதாரணமாக நிறைய விஷயங்கள் கூட நடக்குங்க. ஒரு சிலருக்கு வேலை ரீதியா நடக்கலாம், ஒரு சிலருக்கு குடும்பத்திலே நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வேலையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுவதுதான் இப்ப உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வித்துறையில ஒரு வெற்றி வாய்ப்பு இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த நேரம் அமைந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டி வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி உங்களுடைய குடும்பத்திற்கும் பெற்றோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க ஏற்படுத்துவீங்க. அது மட்டுமில்லாமல் இந்த நேரத்துல மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடரலாம் என்ற எண்ணங்கள் தோன்றலாம் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தா கண்டிப்பா கன்னிராசி மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. பின்வாங்காமல் முயற்சி செய்வது இன்னமும் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப உறுப்பினர்களுடன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வாக்குவாதங்கள் மற்றும் ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கன்னிராசினியர்கள் கண்டிப்பா கடந்து வந்திருப்பீங்க. இன்னும் கடந்து வராத கன்னிராசினியர்களா இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பா சந்திக்கலாம். சோ உஷாரா செயல்படுங்க. குடும்ப உறவுகள் நடுநிலையாகவோ அல்லது பாரபட்சமற்றதாகவோ இருக்கலாம். சோ இந்த மாதிரி பாரபட்சத்தை எல்லாமே நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய இடியாக உங்க தலையில விழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு ஏற்படுத்தும். சோ என்ன பிரச்சனை நடந்தாலும் எல்லாத்தையுமே தாங்கி கொள்ளக்கூடிய மனநிலை மனப்பக்குவம் கன்னிராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துணையுடன் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய உறவு நேர்மறையாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது வீட்டில் உங்களுடைய ராசியில சுக்கிரன் இருப்பதால் உங்களுடைய துணையுடன் உங்களுக்கு உறவு வலுவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல அதாவது இந்த காலகட்டம் உறவை நீங்க மேம்படுத்தலாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் வாழலாம். அது மட்டும் இல்லாமல் நிதி ஆதாயங்களை பொறுத்தவரை நீங்க நேர்மறையான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். இருப்பினும் பாத்தீங்கன்னா கேது 2வது வீட்டில் நிற்பதால் உங்களுடைய செலவுகளும் இப்ப அதே போல அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய உடல்நல பிரச்சனைகளால் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. இந்த காலகட்டம் நீங்க பல பாதுகாப்பு இன்மையை அனுபவிக்கலாம். உங்களுடைய சிக்கல்களை சிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்க தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனம் அடைவதால் செரிமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம். சோ ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக் கொள்ளுங்க. சோ செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு என்பதை பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.